இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இது மாதிரி புறாவெல்லாம் கொடுத்துட்டேன்னுட்டு. எதனால் கொடுத்தேன், ஏன் கொடுத்தேன்றத ஷார்ட்ஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். எதனால் கொடுத்தேன்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம புறாவை கொடுக்குறோன்னாலே எதனா 2-3 விஷயமாக தான் காரணமாக இருக்கும். ஒன்று காசுக்காக, இன்னொன்று நிறைய ஆயிடுச்சு பார்த்துக்க முடியலன்றதுக்காக, இன்னொன்று ஏதாவது இனி வளர்க்க முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தில் தான் கொடுப்போம் மோஸ்ட்லி. மீதி எதுக்கு கொடுப்போம், வேறு எதுக்கு கொடுக்க மாட்டோம். அதனால தான் என்ன விஷயம்னா, நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம். அதனால் புறாவெல்லாம் நான் குறைச்சிட்டேன். ஏன்னா எவ்வளோ புறா இருந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் புறாவெல்லாம் குறைச்சிட்டேன். அதனால் சாதா மட்டும் சும்மா ஒரு நிறுத்திக்கினேன். ஏன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் வளர்க்கலான்ற ஐடியா தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா அங்கே கண்ணை திறந்தாலே பூனை தான் இருக்குது. அவ்வளோ பூனை இருக்குது அந்த தெருவில். 4 பூனை 5 பூனை கிட்டே இருக்குது. பக்கத்து வீட்டில் பூனை வளர்க்குறாங்க. அங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி காப்பாற்ற போகிறேன், என்ன ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது அது யோசிச்சா. அதுக்கப்புறம் என்னடா அவன் கூண்டை காமிச்சு வீடியோ எடுத்துன்னு இருக்கான்னா, வெளியிலலாம் எங்கேயும் புறா இல்லை, வெறுந்தரையை காமிச்சு எடுக்க முடியாதுல்ல, அதனால் கூண்டை காமிக்கிறேன். ஏன்னா நேற்று முந்தா நேற்றுலாம் புறாவை திறந்து விடல, கூண்டுக்குள்ளேயே தான் தீனி போட்டு தண்ணி வச்சு அப்படியே தான். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்காக இருந்தனால பண்ண முடில. அதனால் கூண்டு உள்ள இருக்கிற தீனியை தான் சாப்பிடுதுங்க. ஏன்னா மிச்சம் வச்சுருந்ததுங்களா, அதை சாப்பிடுதுங்க. அதனால் கூண்டை காமிச்சு நான் வாய்ஸ் கொடுத்துன்னுருக்கேன். கிட்ட போய் வேணால் உட்காந்து புறாவை காமிக்கிறேன். ஏன்னா வெறும் வாய்ஸ் கொடுத்தா எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. சரி போய் உட்காந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். பாருங்கள், புறா சாப்பிட்றத, புறாவை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. சரி, அதான் வீடு காலி பண்ண போகிறோன்றதுனால தான் எல்லாமே கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சும்மா சாதம் மட்டும் வச்சுக்கினேன். ஏன்னா அதை கொடுக்க மனசு இல்லை. ஏதாச்சும் புறா வேணுமே. ஏன்னா கருணையை வச்சு டெஸ்ட் பண்ணலாமா அந்த இடத்துக்குன்றது டவுட்டு தானே. அதனால் கருணெல்லாம் கொடுத்துட்டு கொண்டை மட்டும் நிறுத்திக்கினேன். கொண்டையுமே இப்போ பயமாக தான் இருக்குது, நான் எப்படி காப்பீடு பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ பூனை இருக்குது. நமக்குன்னே வருவாங்க போல், எங்கேருந்து தான் வரும். எங்கே போனாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுது புறா வளர்க்குறதுல. எப்படி வளர்த்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி, அதுதான் எதனால் புறாவெல்லாம் கொடுத்தேன்னா இந்த விஷயத்தினால தான். வீடு காலி பண்ண போகிறோன்றதுனால புறாவெல்லாம் கொடுத்தாச்சு. நம்மக்கிட்ட ஒரு 20 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 20ல் 10 கொடுத்தாச்சு, ஒரு 10 இருக்குது. இந்த 10 நம்ம பூனைக்கிட்ட விடாமல் வளர்த்து எப்படின்னா சேஃப்கார்ட் பண்ணணும். இல்லை பூனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, புறாவெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். புறாவெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த யூடியூப்பில் என்ன போடுவோன்னு தெரில. யூடியூப்பை விடுங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறேன் இல்லாண்டவன் இந்த 7-8 வருஷமாக புறா வளர்த்துன்னு அப்படியே பழகிடுச்சு. இதுக்கப்புறம் புறா இல்லாமல் சும்மாலாம் யோசிக்கவே முடியல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன ஐடியா இருக்குன்னு. எல்லாம் கேஜ் ப்ரீடிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே பறக்கூட்டு வீடியோ எடுக்கிறது, வெளில பறக்கூடலாம் முடியாது. அப்படியே கூண்டுள்ளே வச்சு தீனி தண்ணி போட்டு வேணால் வளர்க்கலாம். அதுக்கு சும்மா 1-2 பேர் தான் நம்மளால் வச்சுக்க முடியுமே தவிர எல்லா மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருக்க முடியாதுல்ல. ஏன்னா அதுங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் எதுக்கு. வேறு வழி இல்லைன்னா கேஜ் ப்ரீடிங் தான் பண்ணுவேன். கேஜ் ப்ரீடிங்கில் ஒரு பேர் இல்லை 2 பேர் மட்டும் ஆசைக்கு நம்ம குயினும் மச்சக்காரன்னு நிறுத்தின்னு. சரி, மச்சக்காரனே நான் இந்த வீடியோ எடுக்கிறதுலேருந்து பார்க்குறேன், காணுமே. இருங்க, அவன் இருக்கானா? இருக்கான், முட்டையில் இருக்கான் போல். நான் தான் யோசித்தேன், ஏன்னா எல்லா புறாவும் வெளில தண்ணி குடிச்சிதுங்களா, மச்சக்காரனை மட்டும் வரவே இல்லை. என்னடா இதுன்ட்டு யோசிக்கிறேன். முட்டையில் இருக்கிறான் போல். அவன் ஃபீமேல் தானே, அந்த பிளாக்கு அது இங்கே இருக்குது. அதுக்குள்ளே பயந்துட்டேன். சரி, என்ன பேசியிருந்தேன், அதுதான். சரி பார்ப்போம் நமக்கு என்ன செட் ஆகுதுன்றதை. இதுக்கப்புறம் அப்கமிங் லாங் வீடியோலாம் எப்படி போடுவேன்னு தெரில. ஏன்னா நெட்டு இருக்காது. இப்போது ஒய்ஃபை இருக்குது, போடுறேன். வீடு மாட்டா நெட்டு தான், நெட் பேக் வச்சுலாம் லாங் வீடியோ என்னால் போட முடியல. மற்றவங்களாம் எப்படி போடுறாங்கன்னே தெரில. ஏன்னா ஒரு வீடியோவே 700-800 MB ஈத்துடுது.
அதாவது 10 நிமிஷத்துக்கு கீழே ரெக்கார்ட் பண்ணோன்னா 700-800 MB. 10க்கு மேலே 15 நிமிஷம் அதெல்லாம் போச்சுன்னா ஜிபி கணக்கு தான். அப்படின்னும் போது நமக்கு நெட் பேக்கே 1 GB இல்லை 1.5 GB தான். அதிகமாக பேக் போட்டு ரீசார்ஜ் பண்ணணுமான்னு டவுட் வருது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஷார்ட்ஸ் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. லாங் வீடியோ தான் போடுறது கஷ்டம். இந்த சிக்கெலாம் வளர்ந்துருமா எப்படின்னும் தெரியல. ஏன்னா இடம் மாறிச்சுன்னா சிக்குங்களுக்கு தீனி ஊட்டுமா இல்லை நம்ம தான் ஊட்டணுமான்னு தெரில. பெரிய சிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. சின்ன சிக்கில் கீழே கறனது சின்னதாக இருக்குது ஒரு சிக்கு. அந்த சிக்கனை பற்றின வீடியோ தான் அடுத்து போடலான்னு இருக்கேன். அடுத்து போடுறதா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதான்னு தெரில. அடுத்தே போடுறேன். என்ன கான்செப்ட்னால் 2 சிக்கை எப்படி, ஒரு சிக்கு பெருசாகவும் ஒரு சிக்கு சின்னதாகவும் இருக்கும், அது எப்படி காப்பி பண்ணி எடுத்துன்னு வர்றது அப்படின்றத பற்றி சும்மா ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு. அது யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு அதனால் அந்த வீடியோ தான் போடலான்ட்டு சும்மா 2-3 கிளிப்பு எடுத்தேன். அதுக்கப்புறமா அதுவும் நம்மளால், ஏன்னா அது இப்போ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய சிக்கு இருக்கும், ஒரு சின்ன சிக்கு இருக்குமா, அது எப்படி ரெண்டுமே ஒரே டைமில் தீனி பேலன்ஸ் வச்சு ஊட்டி நம்ம அந்த சைஸ் எடுத்துன்னு வர்றதுக்காக தான் அந்த வீடியோவே. அதுக்கு நான் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தால் தானே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும், நேற்றுக்கு முன்னைக்கு அதெல்லாம். அதனால் அதுவும் எடுக்க முடில. நானும் எங்கேயும் போகிறதுனால அந்த ப்ராசஸுக்கு தேவையான இதுவும் பண்ண முடில. அதனால் கேஜ் ப்ரீடிங்கில் இருக்கும்போது அதுக்கு பண்ணணுன்னா எப்படி பண்ணணுன்னா, அடிக்கடி நம்ம தீனி ஃபுல்லாக வச்சே இருக்கணும். தண்ணி நம்ம அடிக்கடி கொடுத்துக்கினே இருக்கணும். 24 hours அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அது அடுத்தடுத்து ஒரு சிக்குங்களாக தீனி விட்டு, பெரிய சிக்கு வயிறு ரொம்பிடுச்சுன்னா சின்ன சிக்கும் அடுத்து தீனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். தீனி அதுவும் வாங்கும் போது பேரண்ட்ஸ் கொடுக்கும்னும் போது ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து வரும். அதை பற்றின வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் டெய்லி ரெகுலராக அந்த சின்ன சின்ன கிளிப்பு எடுக்க முடியல. அதனால் அதுவும் அப்படியே நிற்குது. ஒன்று அதை ஷார்ட்ஸில் சொல்கிறேன், இல்லை லாங் வீடியோவிலே சின்னதாக 2-3 நிமிஷத்தில் சின்னதாக பண்ணி விட்டுறேன். ஏன்னா நானே அந்த வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணும்போது அந்த சிக்குக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணணும். இப்போ நானே பண்ணல. தண்ணி பார்த்திங்கன்னா காலைல ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வைக்கணும்னா அப்படின்னும் போது அது என்ன ஆகுது, பெரிய சிக்கு வாங்கிடுது, சின்ன சிக்கு அப்படியே டல்லாகிடுது. ஏன்னா நம்ம வீட்லேயே ஆள் இருக்கிறது இல்லையா, அதனால் என்ன ஆகுது, பெரிய சிக்கு வாங்கிடுது, சின்ன சிக்கு டல்லாகிடுது. வீட்டிலே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி தண்ணி வச்சோன்னா பெரிய சிக்கும் வயிறு ஃபுல்லாகிடும், சின்ன சிக்குக்கும் அடுத்தடுத்து தண்ணி கொடுத்து தீனி கொடுக்குறது போது அதுவும் கொஞ்சம் வளர்ந்து வரும். அதுதான் அதை பற்றின வீடியோ போடணும். சரி போடுறேன். இதுவே நான் பேசியே 8 நிமிஷம் ஆகிட்டுக்கிறேன். சரி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.